கம் டு லதா சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னாக்க, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையே, நானே சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிரியாணி ஷாப்புக்கு தான் போயிருக்கோம். மனிஷ் தம் பிரியாணி. ஸோ வாங்க, இந்த வெல்கம் பண்ணுறாங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நாங்கள் போகும்போது. கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம் பிரியாணி. அது பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் பாருங்கள், சிக்கன் ஃப்ரை பண்ணது, முட்டை, அப்புறமா பிரியாணி. ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அது சிக்கன் தம் பிரியாணி தான். இந்த கடையில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணலன்னா நீங்களும் இந்த கடையில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சின்ன கடையாக இருந்தாலும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனில் பார்த்தீங்கன்னா ட்ரை சிக்கன், அதாவது பொரிச்சு தான் இருந்தாலும் ஆயில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இது வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா டைஜஷன் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மசாலா ஸ்பைஸியாக இருந்தாலும் நல்லா டேஸ்டி, நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. தயிர் பச்சடி, முட்டை, அப்புறம் ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதை எல்லாமே ரசகுல்லா, ஸோ இது மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சிக்கனும் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஆயில் ரொம்ப கம்மியாகவும், ஸோ நல்ல குவாலிட்டி தரமானதாகவும் இருந்தது. சாப்பிட்றதுக்கு இதமாக இருந்தது. அதாவது நீங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், வயசானவங்க, ஸோ இது எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிட்டிங்களா நல்லாயிருக்கு. நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பிரியாணி ட்ரை பண்ணலான்ட்டு வந்துடும். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.